அவங்க இங்க வந்து இத செய்ய சொன்னது நான் தான்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணட்டும். அப்ப கண்டிப்பா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். சரி மேடம், கூட்டு வர சொல்றேன். யோ சார், வெளியே இருக்கிறவங்க 2 பேரையும் கூட்டு வர. வர்ஷினி, என்னக்கா? இப்போ அந்த ரவுடிங்க வருவாங்க. அவங்க வந்த உடனே நீ இசை மாதிரி, அதாவது என்ன மாதிரி அவங்க கிட்ட போய் பேசணும். ஐயோ, இவனை இப்படி பிளான் பண்றா. அப்போ அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு இங்க இருக்கிற எல்லாரும் பார்க்கட்டும். அப்ப தெரிஞ்சு போயிடும் நான் சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு. சூப்பர் பிளான்கா. ஐயோ, இது நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கே. யார் இசைன்னு அந்த பயலுகளுக்கு தெரியாதே. இப்போ என்ன பண்றது? உன்னை யாரு கடத்துனாங்கன்னு இப்ப தெரிஞ்சிரும். டேய் வாங்கடா. ஹேய், என்னமோ இசைதான் பணம் கொடுத்து இப்படி எல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னீங்களாமே, ஏன் போய் சொல்றீங்க? நானும் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன், சொல்லுங்க. ஆமா மேடம், நீங்க தானே பணம் கொடுத்து ஸ்ரீஜாவை கடத்த சொன்னீங்க. அப்பதான் எனக்கு நலங்கு நடக்கும்னு சொன்னீங்க. அதனாலதான் நாங்க ஸ்ரீஜாவை கடத்தினோம். இத பாருங்க இசை மேடம். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. இத பாருங்க இசை மேடம், ஆர்டர் போட்டு காசு கொடுத்து அனுப்பிட்டு இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. டேய், இவங்க தான் இசையா? இவங்க தான் உங்களை கடத்த சொன்னாங்களா? ஸ்ரீஜா, இத நீதான் பண்ணிருப்பன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விஷாலுக்கு உண்மை தெரிய போகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள அடிக்கிற அடியில அவங்க ஓம் பேர் தான் சொல்லுவாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் நேத்தே சொன்னேன் உனக்கு நலங்கு நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்னு. ஆனா நான் எதுவுமே பண்ணல. அந்த விதையே சரியா நடத்தி வச்சிருச்சு பாரு. எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடந்தது. என்னடி நக்கலா? ஆமா, உனக்கு நலங்கு நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கடவுள் நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதான உண்மை. அந்த கடவுள் இல்ல, யாரு என்ன நினைச்சாலும் நான் இந்த வீட்டு மருமகளா வருவேன். வந்து உன்னையும் உன் தங்கச்சியையும் வீட்டை விட்டு துரத்துவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. சொல்லு விஷால். ஸ்ரீஜா, நீ என்ன சொன்ன? உன்னை கடத்தினது இசைன்னு சொன்னல, ஆனா இதெல்லாம் பண்ணது இசை இல்ல. ஐயோ, ரவுடிங்க வளரிட்டானுங்களா? விஷாலுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன பேசாம இருக்கா? ஸ்ரீஜா, லைன்ல இருக்கியா? ஏன் அமைதியா இருக்க? இருக்க விஷால். எங்க இருக்க? சும்மா வெளியில வந்த. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இசை பண்ண மாட்டான்னு. அத பண்ணது யாருன்னு சொல்லவா? யாருன்னு தெரிஞ்சா நீ ஆச்சரியம் எல்லாம் பட மாட்ட. ஐயோ கடவுளே,
இதெல்லாம் பண்ணது வேற யாரும் கிடையாது, அந்த பானுமதி தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து அவங்க நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்க. அப்பாடா, பானுமதி ஆண்டி ரொம்ப நன்றி. டைமுக்கு போயிட்டீங்க போல இருக்கு, காப்பாத்திட்டீங்க ஆண்டி. தேங்க்யூ. நலங்கு ஃபங்க்ஷன் இல்ல, எங்க வீட்ல என்ன நல்லது நடந்தாலும் அது அவங்களுக்கு பிடிக்காது. அத எப்படியாவது தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீ இத இசைதான் பண்ணான்னு இசைய பத்தி தப்பா நினைக்கிற. நீ இல்லன்னதோ ஐயர் யாராவது ஒரு பொண்ண உன் இடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லும் போது ஒரு முறைக்குதான் அவ உன் இடத்துல உட்கார்ந்தா. நலுங்கு வைக்கும் போது அவ வேணான்னு தான் சொன்னா. நாங்க எல்லாரும் கம்பல் பண்ணி தான் அவளை அங்க உட்கார வச்சோம். அதுவும் ஐயர் செய்யணும்னு சொன்னதுனால தான். சரி விஷால், நான் இசைய தப்பா நினைச்சது தப்புதான். அவ நல்லவன்னு நீ சொல்றத நான் நம்புறேன். குட். தேவையில்லாம ஒரு நல்ல பொண்ண நீ தப்பா நினைக்க கூடாதுல்ல, அதனால தான் சொல்றேன். ஆம், ஓகே, நீ சொன்ன வரைக்கும் போதும். ஐ அக்ரி. ஓகேவா? ஆனா ஒண்ணு, கல்யாண மண்டபத்துல நீ என் கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு இடையூறா இசை ஏதாவது பண்ணானா நான் வேற மாதிரி மாறிடுவேன். பத்திரிக்கையில எனக்கு பதிலா இசையோட பேரு மாறி இருந்தப்போ, நலங்கு ஃபங்க்ஷன்ல எனக்கு பதிலா அவளுக்கு நலங்கு நடந்தப்போ நான் பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன்.